ஓகேன்பா, நீங்கள் என்ன வீடியோ பார்க்குறோமா, நம்ம வந்து வேலை எதுவும் இல்லை ப்ரோ. நேற்றும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கத்தி மாட்டிகிட்டு இருக்கோம். இன்னைக்கு பேலர் ஒரு 20 கட்ட கள்ளக்குடி இருக்குதான். இந்த வருஷத்தில் கள்ளக்குடி சுற்றுறது ஆனந்த சுற்றுறது தான் முதல்ல நம்ம வீடியோ ஷூட் பண்ணுறோம். நமக்கு என்ன, நம்ம ஃபீல்டில் வரதுக்கு இன்னும் 20 நாள் ஆகும். ஏன்னா டாப்பு டப்பா டப்பான்னு ஆடுது. ஸ்டேப் ஆட உள்ள போ. லைட்டா முன்னாடி ஜாயிண்ட் டிஸ்கனெக்ட் பண்ணா டிஸ்கனெக்ட் ஆயிருச்சு. வாழைப்பழம் மாதிரி வருது வெளியே. ஆனால் ஸ்டாருக்கு மட்டும் கிரீஸ் அடிக்க மாட்டாங்க. அந்தான போ, இதில் போய் அப்படியோ பழைய பேருக்கா மாட்டினா வயிறு கொடுக்க லேட் ஆகி போயிடும். ஓ ஓகேன்பா, பேலர் ரெண்டையும் எப்படி பத்திரமா தங்க மாதிரி நம்ம பேலர் எப்படி ஓடுதுன்னு பார்த்துக்கிட்டு தான் அடுத்தபடியே பேலர் மாற்றலாமா வேணாமான்னு யோசனை பண்ணலான்னுங்கிறானோ. பார்த்தீங்களா, நம்மளை வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்களாம். ஆமாம் புதுசு. இது பேலருக்கு எத்தனை பேலர் பணத்தை சம்பாரிச்சதுன்னே தெரில, புதுசாக. என்ன கொஞ்சம் மாப்பு எல்லாம் கடக்கும். இதுக்கு கம்பி சொல்லணுமா? வாரத்து பேலர் கம்பி இதை சொருவி நின்று போடணும். எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் எதுவுமே இல்லையா? இல்லைடா, எங்களுக்கு கவுட்டி மாதிரி கொடுத்துக்கிறாங்க, பேலர் மாதிரி. கொண்டடா ஒன்றுக்குதா ரெண்டா? நாங்கள் ஒரு நூலு கண்டு ஒரு கண்டு வாங்கணும்டா. எங்கிட்ட வர கண்டு வரல. ஏமாப்ப நாம் ஒரு கண்டு வாங்கணும். ஓகே, கொஞ்சம் இறக்கை. என்னடா இறக்கிட்டே போகிறான். ஏன்னா ஒரு பின்னு கூட நல்ல பின்னு இல்லையாடா உங்கள்கிட்ட? நல்லா கை ஓடிக்கிறது. நூலு கண்டு தூக்கி கொடு. வேற அப்படியே அக்காதே தூக்கி போட்டுருக்குறான். திட்டானா நூல் டோரில் கோத்து இல்லை அங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்குது. நீங்களாம் ஹோல்ஸ் இருக்கும் விட்டுக்கிறாங்கப்பா, நம்மகிட்ட ஹோல்ஸ் இல்லை. எங்கள்கிட்டலாம் ஹோல்ஸ் இல்லைப்பா. நீங்களாம் ஹோல்ஸ் பாரு, எங்கே விட்டு எங்கே எடுக்கிறீங்க? என்ன பண்ணுறது, ஒன்று போட்டோம். இப்பயும் 70 ஓட்டம், 85 ஓட்டம். என்ன சிவுக்குங்குது? போய் சுற்றிட்டு வா. ஏன்னா அதை பார்த்துட்டு இதை பார்த்தா ரொம்ப சிம்பிளாகுது. நம்ம ஆனந்து கொஞ்சம் இறக்கி விடுவோம்ல, ஆகாயத்தில் நடக்குது. இறக்கி விடு. ஆனால் இதில் வந்து செயின் டைட் ஆகிறது ஈஸியாக இருக்குது, இது ஃப்ரீயாக இருக்குது.
ம் எவ்வளோ பெரிய பொந்து. ம் என்ன மாப்பிள்ள பண்ணா வேலை செய்யலையா? ம் மாடல் 2022. இது புதுசாகவே எடுத்தாரு. புதுசாகவே எடுத்து யாராவது கேட்க சொல்லி வியாபாரம் பண்ணிக்கலாம். போதும் ஒன்றே போதும் நம்மளுக்கு. ரொம்ப வருமானம் அதிகமாக இது சம்பாரிச்சுட்டா அதனால ஒன்றே போதுங்கிற. சம்பாதிக்கலாம் இல்லைங்க, டிரைவர்லாம் மூச்சடிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தால் ஓட்டலாம். எடுப்பலாம் இதில் விட இதுலையா இதில் விட்ட இந்த ரோட்டில் முன்னாடி போனா அப்படியே நீ அப்பதான் நாங்கள் பின்னாடி வேணும் பிடிக்க முடியும். மாப்பிள்ளையா குடி கொண்டு இருக்கிறார். கொஞ்சம் நேரம் ஆகும், சூடு பிடிக்கணும். அதான் என்னங்கிறான், இன்னொரு 10 நாளைக்கு ஓட்டினா ஜாண்டியரை மறந்துடுவோம், கீர் பேட்டரையும் மறந்துடுவோம் அடுக்குதுங்கிறான். அப்பா இருறாமா இப்போ அதில் பஸ்ஸு போட்டு பின்னாடி வருவான். எந்த பக்கமா நான் வரட்டும். போதும் 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 பஞ்சருக்கு ஆகி தொலைஞ்சிட போகுது. பாருப்பா சாணம் போட்டு எவ்வளோ நீட்டாக வச்சிருக்கிறாங்க. இதுலேயே கரெக்டாக இருக்குதா? இதெல்லாம் போய் எடுத்துகிட்டு வரணுமா? தேவையில்லை ஓடிடுமா? ஓகேன்பா, கள்ளக்குடி சுத்தணுமா இது மாதிரி சாணம் போட்டு ரெடியாக வச்சிடணும். ஆயில் விடணும், ரயிலை சீட்டு இறக்கி போடணும். ஓல்டேன் செட்டா அவ்வளோதான். கட்டிங் கட்டிங் என்ன மாப்பிள்ள உள்ள இருந்து முளைச்சிக்கிச்சு உள்ள இதெல்லாம். டே பேரிங் சுத்துறடா. சுத்துது சுத்துது. என்ன ஸ்டக்காய் ஸ்டக்காய் அதெல்லாம் சுத்த தேவையில்லையா? எதுக்குன்னு தான் உனக்கு கேட்குறேன். வீடியோ எத்தனை நாள் எடுத்து இல்லை தெரியலையே எங்களுக்கு. நீங்கள் தானே சொல்லணும். ஏமாப்படா அந்த பேரிங் எதுக்கு சுத்துறதுக்கா? இது வந்து டப்பு அடிக்கிறதுக்கு. அதுக்கு பேரிங் கொடுக்குறாங்க. பேசாமல் ரவுண்ட் ஏதாச்சும் கொடுத்துருக்கலாம்ல. கொடுத்துக்கிறாங்க. நீ வருங்கிறது கம்பெனிக்கு நமக்கு தெரியல. ஏமாப்பு படிச்சுக்கிச்சு ஏங்க அப்பா. ஏன்னா ரியல் எஸ்டேட் இறக்கிட்டோன்னா இவ்வளோ வசதியாக போய் தம்முன்னு கீழே போகுது. ஸ்ப்ரிங் கட் ஆகி போச்சுடா. இது வளர்த்து போட்டு ஓட்டிங்கன்னா போவாது. பாரு டே அங்கே பாரு ரோலில் போகல நூல். அது ரோல்லே போவாது. ஏன் ஸ்ப்ரிங் இல்லை அது ஓகே. இங்கே நான் சொல்கிறேன். ஏன் போகாது? இப்போ போகுது. ஒரு கத்த ஓடனாடி பாரு திரும்பி பழைய இடத்துக்கு. டே இதில் 2 சுற்று போட்டிருக்குது. ஆயில் இன்ஜின் ஆயில் எடுத்து பிடிச்சிட்டு வரையா? ஆயில் டப்பா வச்சிருக்கிறானா? இருக்குது. வேட்டி கட்டி மாட்டிக்காது. சைடில் வராதீங்க. பா என்னம்மா இப்போ இப்படி வேலை செய்யுது டிங் டிங் டிங்னு? அது அப்படிதான் ஓடும். அது கோமதியெல்லாம் அப்படிதான் ஓடும். ஒரே சீராக ஓடாதோ? என்னது அது ஏன் செயின் வந்து அந்த டைட்ரு வந்து எப்படி டிங் டிங்னு ஓடுது? லோடு பிடிச்சா ஃபுல்லாக ஏறுது. ஓ நடக்கு முடக்கு நடக்கு முடக்கு நடக்கு முடக்கு நடக்கு முடக்கு. போதுமாங்களா? அந்தானே ஹைட்ரோலிக்கு பம்புக்கு அதிகமூட்டை தேஞ்சு அதிகமாக தான் தேஞ்சு சார். கிச்சிட்டு போயிடுச்சுன்னா அப்புறம் கட்டை கூட தூக்க முடியாது. ஓகே டாப் அண்ட் டாப்பில் போட்டு இல்லை கரு குரு கரு குரு தேங்காய் தாரி என்ன செஞ்சாங்க பாரு பாருங்க பாரு.
பச்சை ஓடி இருந்தால் தான் ஏறுவா குடு ஓடி போச்சா? இதெல்லாம் கம்மி. இன்னும் சின்னதாக போடுவாங்க. இதே இந்த ஒரு பிள்ளைக்கு வரானா? ஆமாம், இதெல்லாம் எடுக்கணும். நக்கி வேணா விட்டுடலாம். ஒன்றும் உடஞ்சி எல்லாம் ஒன்னேத்தி நக்கி ஆகணும். எல்லாம் கற்றுங்க நாய்க்கு. இது ஒரு பிரச்சனை. அப்படியே ஒரு கத்தை போட்டான். மிஷின் அழுதுக்கும் அப்படிதான் பண்ணுவோம். வேகமா உடனே ஏதாவது மிஷிக்கா வா லப்பர் பந்து மாதிரி எகிரி குடிக்குதுப்பா. ஏதோ ஒரு 5 கத்தனாச்சு வருமா? ஆனந்த 10 வந்துருமா? அதான் ஓகே நண்பா. கள்ளக்குடி பாருங்க எப்படி சுற்றுறான். நானே இன்றைக்கி தான் கள்ளக்குடி மொத வீடியோ எடுக்கிறத கள்ளக்குடி ஃபீல்டு இப்போ தான் நானே வீடியோ எடுக்கிறேன். இதெல்லாம் கார்த்தி வண்டியிலே கள்ளக்குடி ஃபீல்டு எதுவுமே மாட்டல. அதான் கள்ளக்குடி ஃபீல்டு மாட்டுருக்கு. ரேஸ் கொடுத்துட்டான் வேகமாக வெட்டுட்டு. ஓகே மனுஷன் முன்னாடி தூக்கி ஓடுது போ. ஓகே, நம்ம கோமதி பேலருக்கும் நம்ம பேலருக்கும் என்ன வித்தியாசம் எனக்கு ஒன்றும் தெரியல. இது கொஞ்சம் வெயிட் என்ன மாப்பிள்ள தூக்குது. கோமதி பேலருக்கும் நம்ம பேலருக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லுங்கள். எனக்கு என்னமோ வெயிட்டு தான் வித்தியாசம் மாதிரி தெரியுது. மற்றபடிக்கெலாம் வண்டி தள்ளு போகுது. மாப்பிள்ள என்னென்ன செட்டு விளையாட்டு காட்டுறான் பாருங்க. எப்படி எடுக்குது பாருங்க. ஆனால் ரேஸ் போடுறதுக்கு இது வந்து கீர் பேட்டெல்லாம் அருமை ப்ரோ. தள்ளுன்னு இந்த லெஃப்ட் எடுக்கிறதுனால டக்குன்னு போடுறாங்க. நம்மள ரைட் சைடு எடுக்கிறதுனால கீர் பேட்டர் மட்டும் செட் ஆகலை. அதுதான் பிரச்சனை. பாருங்களேன் என்னென்ன தட்டிக்கிறாங்க. விழுந்துருச்சு, கீழே விழுந்துருச்சு. வேலை முடிஞ்சுது. 2-3 கட்டை ஆயிடுச்சு. ஆனந்து போடுறதெல்லாம் ஓரளவுக்குமே டைட்டு கத்தை தான் ப்ரோ. லூஸ் கத்தெல்லாம் கிடையாது. நான் மிஷின் இது அவனே புதுசாக எடுத்தது. ஓரளவுக்கு எப்படி சொல்கிறது, நல்லா ஓட்டிட்டான். கொடுத்துட்றானோ பட்ஜெட் என்னன்னு தெரில, ஆனால் கொடுத்துட்றானோ. யாராச்சும் இந்த பேலர் வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். ரேட் செட் ஆனால் எடுத்துக்காங்க. மற்றபடிக்கு என்ன நம்மளது வந்து ஸ்கேலர்ஸு, நம்மளதெல்லாம் சைனெல்லாம் ஹெவி. மற்றபடிக்கு ஒன்றும் நமக்கு எதுவும் வித்தியாசம் தெரியல. அது நீங்கள் வச்சுக்கிறீங்களுக்கு தான் தெரியும். என்னன்னு கமெண்ட் சொல்லுங்கள். நூல் படுற கரெக்டாக தானே போகுது. ஏறிக்கும் நீங்கள் மேலே. லோக்கல் போல்ட்டெல்லாம் போட்டு டைட் பண்ணி வச்சிருக்குது. மாப்பு இதுதானே இப்படி ஆடுது. ஓகே டன். சும்மா போட்டுட்டாவே உருறான். இதெல்லாம் நமக்கு வராது. ஒரு மாதிரி என்ன கத்தி வந்து இந்த செயினுக்கே இவ்வளோ கத்துது.
பெரிய பேய் மாதிரி கட்டு. ஓல்டே பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்காள். வேறு எத்தனை என்ன 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 பிரிக்குதுடா. அதில் 10 தானே வருது. அப்போ நீ அங்கே சேர்த்தி வருதுன்னா அது கணக்கு எனக்கு 10 தானே வருது. எங்களுக்கு சின்னது போட்டால் வரும். ஒன்று டாப்பே சின்னது தான். ஓ எங்களுக்கு கொஞ்சம் சென்டர் ஓடிக்குது. பைக்குகளுக்கு சின்னது தான் போடும். பைக்குள்ள என்னன்னா இங்கே ஒரு கட்டு, இங்கே 2 கட்டு வரும். இங்கே ஒன்று, இங்கே 3 வரும். அவ்வளோதான். ஒன்று போயிட்டு போகிறாங்க பிக்குது. தாள் கொஞ்சம் பச்சையாகிற மாதிரி. 2-3 கட்டு. ஓகேன்பா. கட்டை பச்சை ஆகிறனால கொஞ்சம் லூஸாக விட்டு கட்டினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு காட்டுக்காரர் சொல்லிட்டாரு. ரொம்ப டைட்டாக பிடிச்சா கட்டை அவிஞ்சு போச்சுன்னா என்னப்பா பண்ணுறது அப்படின்னு சொன்னோன்னா லைட்டாக லூஸ் வச்சு ஓட்டுறதுன்னு இருக்கிறாங்க. நான் இன்னொரு வீடியோவில் எப்படி லூஸ் விடுறது எப்படி டைட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன்ப்பா. ஓகே, கீழே விழுந்து விட்டது. கிரி குதிக்குது. நான் மாப்பிள்ள 2 வீல்லையே ஓட்டுற, 2 வீல்லையே ஓட்டுற, 4 வீல் ஓட்டு. ஓஹோ, போயிருமா? கேர்லெஸ்ல மட்டும் இந்த காற்று அடிச்சுன்னா அந்த நூல் மட்டும். ஹலோ, அவ்வளோதான். கொஞ்சம் இந்த நூல் மாட்டி தான் ராவடி. இதை ஆஃப் பண்ணாத போடுறதுல தான் சத்தங்கூத்தில் ரொம்ப விலை கொடுத்து வாங்கி போடுறோம். இங்கே பாருங்க, இவர் ஷார்ட்ஸ் எடுக்கிறாராம். இதை அப்படியே ஆடியோட போட்டுருவோம். நீ யாரு? ஓ, ஏன்னாடே எல்லாரும் தான் சொல்கிறான், நீ காமெடி பண்ணுறியா? இவ்வளோ அதிகமாக போனால் நான் எப்படா போய் வீடியோ எடுக்கிறது? இப்படி எடுத்தா நாம் எப்படி போய் வீடியோ எடுக்கிறது? ப்ரோ, நான் வீடியோ எடுக்கிறதே விட மாட்டேங்கிறான் ப்ரோ. தள்ளு 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 தள்ளுனா அதுக்கு எதுக்கும் போனான் சார், அந்த அளவுக்கு போயிட்டான். இதை இங்கே திறந்து விட்டா ஓ, கவத்தை இழுத்து பிடிக்குது. அடுத்தது அங்கே வெங்காய காடு இருக்கிறதுனால இங்கேருந்தே ரிவேஸ் போய் எடுத்துகிட்டு வரும். கள்ளக்குடி என்ன ஆசையாக போகுது பாரு. சூப்பர். அங்கே 2 இருக்குது, போய் சுத்தமாக எடு. கள்ளக்குடியை பொறுத்தவரையிலும் சுத்தமாக எடுக்கணுமா ப்ரோ. தட்டு கூட 2 1 இருந்தால் கூட
எதுவும் சொல்ல மாட்டாங்களாம். அதே மாதிரி வக்கி புல்லும் 2-1 இருந்துச்சுன்னா கூட சேத்துல பதிஞ்சிக்கிச்சுன்னு ஏதோ ஒரு பிட்டை போடலாமா. ஆனால் வந்து கள்ளக்குடியை பொறுத்தவரையிலும் வந்து சுத்தமாக எடுக்கணும் அப்படின்ட்டுருவாங்களாம். மழை வேறு அடிக்கடிக்கு வர்றதுனால பெரிய தலைவலி. விழுந்துருச்சு, நூலும் மாட்டிக்கிச்சு. என்ன வச்சு சும்மா காலில் எழுதுனா அப்படியே ரேஸ் அங்கே கீழே போகுது. ஓ, கள்ளக்குடி பொறுத்தவரையிலும் ரேஸ் வச்சா மாவா போயிடும். இல்லை தான் வருது. இந்த வண்டி எடுத்துகிட்டு போயிருந்தோம்னா சார்ஜ் வந்து வந்துருக்கே. அது பிடிஓ ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ஆனந்து. அது பீடியா வந்து கம்மி தான், 6 வருஷம் பீடியா தானே அது. அதான் இது என்ன போடுது பாரு, உருன்னு சுற்றுது. நாம் இதுக்கு முன்னாடி ஒரு தோளத்தட்டு வீடியோ பார்த்துருப்போம் பாரு. அதில் பார்த்தீங்கன்னா ஆனந்த் வண்டி பேலர் வந்து இழுக்கலான்னு சொல்லி கார்த்தி வண்டி இது கொபோட்டோவில் வந்து இழுத்தோம்ல, அது வந்து 40 HP. அது பிடிஓ வந்து ஆல்ட்ரு பண்ணுது. இந்த வண்டியாக இருந்ததுன்னா என்ன செய்யுதுன்னு கேட்டிருப்போன்னா ஆனந்த் இப்போ சொல்கிறான், ஏன் அன்னைக்கு இந்த வண்டி வரலன்னு கேட்டால் அன்றைக்கி இந்த வண்டியில் ரீப்பர் மாட்டிருந்துச்சு, அதை கழட்டி விடுற சலுப்பு பட்டுக்கிட்டு அந்த வண்டி வந்தது. இது பாருங்க எக்கனாமிக்கில் ஓடுது, என்ன ஸ்பீடாக ஓடுது பாருங்க. சுற்றுல அடியில் மாவாக கொட்டுது. கள்ளக்குடிக்கு இங்கே வந்து 50 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறான்னு வச்சுக்காங்களே. ஏன்னா 4 கத்தையாக இருந்தாலும் போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இதே வந்து எல்லாம் வயலு ஃபுல்லாக ஏதோ வயலு ஃபுல்லாக ஒட்டுக்காக கூப்பிட்டுட்டாங்க. ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா 4 கத்தைக்கு ஒரு ஐட்டம் வந்துட்டு போக சொல்லுவாங்க. மழை இல்லாத இருந்துச்சுன்னா ஒட்டுக்கா 20 கத்தையாக இருந்தால் கூட காய்ட்டுன்னு எதுவும் சொல்ல மாட்டாங்க. அடா அன்னைக்கு அப்படிதான்டா கொண்டு போய் புது பேலரை விட்டதாண்டா, கொண்டு போய் தட்டுக்காட்டில் விட்டாங்க. உள்ள என்ன அணுகுண்டு போடுற மாதிரி டமார் டிமீர் இதெல்லாம் அப்படியே மறட்டு வெங்கச்சாங்கெல்லாம் நுணுங்கி கொட்டுது பின்னாடி. அப்போதான் வந்து ரோலர் நட்டுங்கிறது அந்த அது வெங்கச்சா. இவனை கேட்டால் அஜித் என்னங்கிறான், வெங்கச்சாங்கல் கூட நுணுங்கி போயிடும். அந்த கருங்கல் ஏறிச்சுன்னா ரோலரே ஒடிக்கும். பட்டாருன்னு கருங்கல் தான் இப்போ இலவை இதெல்லாம் வெங்கச்சாங்கல் முடிஞ்ச அளவுக்கு பார்க்கணும் நுணுக்கி போடும். இந்த ஏன் நூல் அடிக்கடி சுருண்டு போகுது? அது காற்று அடிக்குது இல்லை, இந்த காற்றுக்கேவா? அது தண்ணியில் நினைச்சிட்டு ஓரளவுக்கு வெயிட்டாக இருக்கிறதுனால தண்ணியில் நினைக்கணும் இல்லை. அதான் அப்புறம் அதான் மேலே அடிக்கிறீங்க. இந்த பக்கம் போய் எடுக்கிறது ஓரளவுக்கு சேஃப்டி. அந்த பக்கம் போய் அப்படியே இழுத்து விடுறது தான். இந்த பக்கம் ஸ்கேலை தூக்கிட்டு எடுத்துவிட்டு அந்த தலைவலியில் ஒன்று எம்மா போலாம் இறங்கவே மாட்டானுங்க. வண்டி மேலேருந்து அப்படியே எடுத்து விடணும் கை விட்டு, அவளால் தான் மாட்டி சாவது. ஓ, எம்மா பிள்ளையே தான் செத்துருக்குறானுங்க எல்லாருமே. ஹைட்ரோலிக் ரொம்ப ஃபுல்லாக ஏறுமா? ஃபுல்லாக ஏறும். மேலே தூக்கி பிடிச்சி ஓடுறதில் அப்படியே எடுத்துட்டா இப்படி அள்ளனோடனே உள்ளே போட்டுருவாங்க. அப்போ தான் கைக்குள்ளே போய் மாட்டிக்கிறது. இப்போ அப்படி தான் யாரோ ஒருத்தர் கர்நாடகாவிலையும் அந்த ஆள் என்ன பண்ணிக்கிறாப்புல, நீ சொன்ன மாதிரியே தான் மேலேருந்து டாப்பு கம்பியை பிடிச்சிட்டு சொயின்னு உள்ளே விட்டு எடுத்துட்டாப்லையா. டாப்பு கம்பி கையை விட்டுருச்சான், ஏமாற்றி பிடிச்சான் ஒரு கையை. ஏமாற்றும் உள்ளே போயிட்டாப்லையா பேலருக்குள்ளேயே. இது வரலும் போயிருச்சான், தோல் சப்ப வரலும் போயிருச்சான். அவசரப்படக்கூடாது பேலர் பொறுத்த வரலும். இங்கே என்ன ஒரு கத்தை ஓட்டி விடுவோமா அந்த டைமிங்கில்? நானே டிரைவர் தான் படிச்சு எப்பா சாமி நீ 200 250 ஓட்டுற, நீ வந்து நிறுத்தி எடுத்து விட்டே ஓடி சாமி. எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை, ஒன்று கத்த வரலாம் நான் ஃபீல் பண்ண மாட்டேன். அதுதானே கையை கிழிச்சிக்கிட்டான பிளேட்லா இதுலேருந்து இதெல்லாம் புலத்துட்டான் கையை உள்ள விட்டு. எப்போ அது நிறுத்தி அங்கே கவர்ந்து போடல, மயக்கம் வந்து படுத்துக்கிட்டானே வழி இல்லையே. அப்புறம் ஓட்டாதான்னு நிறுத்திட்டு நானே தான் ஓட்டினேன். நான் ஒரு வண்டி ஓட்டினேன்.
என்ன அவசரம் அந்த விஷயத்தில் இவன் கொஞ்சம் பரவாயில்ல. இவன் கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு தான் போவான், எதாவது சிக்கல்னு ஆஃப் பண்ணிக்குவான். தெரியுது இல்லை ஏய் காஜி பணமானது போனால் ஒரு 50,000 1 லட்சம் கொடுத்துட்டு போகிறதுக்கு அவன் வாழ்க்கையே போயிடுதுல்ல. எத்தனை பேர் தொலைச்சிக்கிட்டு இருக்கிறான் நமக்கு தெரியுவே. பேலர்லாம் பொல்லாதுங்கிறாங்களே, ஆம்பலில் கையே போதாதுங்கிறாங்க. ஆனால் அதில் மாட்டி 2-3 பேர் கை போயிருச்சான்டா. அவ்வளோ சின்னதாக கொடுத்துக்கிறாங்களா, அதுலேயும் பூந்த தான் கை விட்டுக்கிறாங்க நிறைய பேர். அகலம் ரொம்ப அதிகமாக இருக்குமா? அடிக்கடி ஆனால் அதை வச்சுக்கிறீங்க ஒவ்வொருத்தையும் இன்னும் அந்த கருத்தாரை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்களா? கருத்தார் தான் சென்சிங்க நூலாக கட்டணும். அது எதாவது WHDன்னு வருது, என்னென்னமோ சொல்கிறாங்க. செயினு 2 செயின் ஓடுற மாதிரி வந்துருக்குதான். நீங்கள் அன்னைக்கு வந்துருக்கணும் 40 கட்டும்போது அந்த காரில் இப்படியே தான் வண்டி தூக்குது. ஏன் அதுதான் நான் கல்ல ஓடி இவ்வளோ ஹைட்டு போட்டாங்கிறேன். வண்டியில் ஒரு மெதிச்சு விட்டுல கூட கட்டினேன். ஏன் அவ்வளோ ஹைட்டு இவ்வளோ அகலம் 2 பேர் அகலம் போட்டாங்க. அப்புறம் எப்படி தான் எடுத்த? மெதிச்சு விட்டு தான். ஐயோ கடவுள். ஆகும் போடா. ஏன் பார்க்குறான்? இல்லை தண்ணி இன்னும் புரியுதுப்பா. ஓடாவில் போ புதிய என்ன ஆயிரம் இதுக்குன்னா ஒரு இழுத்து போட்டு லோடு போல் ஆயிடுச்சு. லோடு போல்டு வேலைக்கு அட பம்பெலாம் ஓடிட்டு தான் இருக்குமா அந்த லோடு போல்ட்டு கட் ஆனாலும்? ஆமாம்ல அந்த பக்கம் தானே. லோடாவது சேல் இல்லைங்க. என்னடா உள்ள கிடக்குது? ஏன் ஸ்கேல் எந்திரிக்கல? சவுண்ட் வந்துச்சா படக்குனானா? அது இப்போ படக்குன்னு கட் ஆன தான் நாங்களே வந்தோம். ஏன் ஸ்கேல் உழுவுல? அந்த எந்த பக்கம்? இந்த பக்கம் கிளி லாக் ஆயிருக்குது. எங்க காட்டு 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 ப்ரோ. நம்ம வண்டிக்கும் ரோல் போட இது என்ன போல்ட்டு மாற்றி குச்சி காட்டிட்டு இது ரோடு போல்ட் லோட். இந்தா கிளி ஓப்பன் பண்ணணும். ஓவர்லோட் ஆயிடுச்சா? இதில் பெரிய போல்ட்டே போட முடியாதா இருக்குது? சின்ன போல்ட்டு மட்டும் தான் போட முடிய மாட்டேங்குது. இன்னொரு சைஸ் போடலாம். இந்தான பெருசா? பெருசு அதில் போட மாட்டிங்களா? நாம் ஒரு போல்ட்டு கொண்டா வேணா கூட கேட்டால் கொடுத்துடலாண்டாம்மா. இப்போ எங்கே நம்ம வேணா கேளு, ஒரு 1 கூட 2 கூட தரோம். ஓப்பன் பண்ணி விடாது. அட நூலே இப்போ தான் கட்டுதா? இரு நூல் கட்டுது. அடுத்தது நூலு கண்டு காலியாகி விட்டது. வந்துருமா அந்த கத்தைக்கு? எவ்வளோ டைட்டு. அப்போ நூலை அப்படியே அத்து விடு. ஓ அதை அப்படியே கடந்து விட்டு இதில் கட்டிக்கிறதா? சரி அது எதனால் அந்த ஸ்கேல் இல்லை எதனால் இப்போ ஸ்கேல் விழுவல? அது கிளிமு டைம் உட்காராது, ஓடிக்கிட்டே இருந்தால் பிரச்சனை இல்லை. ஓ சரி இந்த பக்கம் இருக்கிறதா கிளிமுக்கு? அப்புறம் அந்த சந்திர ஸ்பிரிங் போகுது. ஆமாம் இந்த ஸ்கேலில் இதை கொஞ்சம் பார்க்கணும், அது கொஞ்சம் வேலை வைக்கும். ஓடிக்கிட்டே இருந்தால் துரு பிடிக்காது, பளபளன்னு இருக்கும். ஓடிக்கிட்டே இருந்தால் ஆயில் விடுறோம். கிளிமூக்கு நூல் என்ன இப்படி சுருண்டுக்கிட்டு போய் மேலே விழுந்துருச்சு. போய்
ஸ்டாப் இட். ரெண்டு புள்ளிக்கு ஓடி வந்துடும். ஆல்ரைட். அடுத்து ஒரு முடிச்சு ஒன்று சுட்டா. இல்லை இது பழைய கட்டை தான். இது இன்னும் பெருசாக இருக்கும். ஏமா இப்போ இது இனிமேல் ஊதுறதுக்கு தானே. அதை கொண்டாங்க. ஓ மிச்சம் பண்ணுறதா? ஆ ஏன் அடிக்காம போடுங்க. சரி போகலாம். எங்கே அது போச்சு? ஏன்னா மூடு தெரியல. இவன் முடிச்சு வச்சது தெரியல. அதோட முடிச்சு வச்சா என்ன பண்ணுவான்? ஆமட்டி அதோட முடிச்சு வச்சுக்கிறான் பாரு. முடிச்சு நான் போடும் போதே கேட்கலான்னு நினச்சேன். இது உப்புன மாதிரி இருக்கும், சப்புன மாதிரி இருக்குது. இது அதெல்லாம் கொடுத்தாது. இந்தா போரு மாமாட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி போரு. எனக்கு இந்த எக்ஸ்பிளைன் பண்ணியே வேண்டாம். நான் இப்போ சொல்கிறேம்மா. இப்போ நமக்கு இல்லைனாலும் வேறங்களுக்கு ஆகும். இதில் வந்து சென்டரில் போட்டுருந்தேன். சென்டரில் ஒரு ரெண்டு சுற்று எடுத்துக்கலாம். 2 சுத்தா? ஆமாம். அப்போ தான் கரெக்டாக போவோம். இல்லைன்னா மறுபடியும் அப்படியே கொஞ்சம் தாடி எடுத்துக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க. நூல் மட்டும் இருந்தால் இது வந்து சுத்த ஆரம்பிக்குமா? அது சுற்றினா தான் கட்டும். ஒன்றுதுலேயே அது சுத்தினா தான் கட்ட பார்த்துக்கலாம். அது அங்கே மோட்டரில் தான் இது சுத்தினா தான் ஸ்கேலு போகுது. இது சும்மா அங்கே அது மோட்ரு ஓடுது இல்லை அந்த சுவிட்ச் அமுத்துனா. ஆனால் இது வந்து கீரு. ஆமாம் இந்த கீரு தான் மாமா அந்த ஸ்கேலை தள்ளி அந்த பக்கம் இந்த பக்கம் கொண்டு போகிறது. ஓ இது இந்த மோட்ரு நீங்கள் சும்மா இருக்கும்போது வேணா பாருங்க. இதை சுற்றி விட்டிங்கன்னா ஸ்கேலு எந்திரிக்கும் இறங்கும். ஓ அதில் வந்து எப்படி கொடுத்துக்கிறான்னா மோட்டரில் தான் இது சுற்றினா ஸ்கேல் நான் வர்ற மாதிரி அதில் கொடுத்துருக்குறான். இதில் கோத்துட்டு அவ்வளோதான். இதில் ஒரே போயிடுச்சு. அதில் கோத்த இதுக்கு பேரிங் ஒன்று பூசுமா தான் நீ கிடக்குது. ஐயோ சாமி நீ 100 பேரிங் மாத்தினா நாங்கள் 100 பேரிங் பேர். இதில் ஒரு சுத்து. அப்புறம் வேற இதில் கோத்துட்டா முடிஞ்சது. இப்போ வேலை பாட்டில் படம் நடக்கும். நடத்த இது இங்கே வரும். ஓ மேலே இப்போ வரும்போது பார்த்துட்டு நல்லா உன்னிப்பாக கவனி. உன்னிப்பாக கவனிச்சாயா? கவனிக்கிறேன். இப்போ கவனி. இப்போ பாரு வருது தெரியுதா? அந்த மூக்கு மட்டும் வெளியே வந்து இதில் பிடிக்கும் பாரு. இதில் பிடிக்கும் பாரு. வந்து பாரு லாக் ஆகிடும். லாக் ஆகும் பாரு. பார்த்துட்டே கீழே வந்துருச்சா? கேளுங்க வருதா? இப்போ பாரு போய் லாக் ஆகும் பாரு. போகும்போது நூலை அறுத்து விட்டுரும். ஆமாம் பார்த்துட்டே அவர் கிளம்புது பாரு. அது போய் கடிச்சு நின்றுக்குது. அவ்வளோதான். ஓ லோட் ஆகிடுச்சுன்னா அடுத்து அந்த கிளி மூக்கு ரிலீஸ் ஆகிக்கும். லைட்டாக காற்றடிச்சா கூட சுத்து போட்டுக்குது நூல். ஏன்னா இத்தனை பூச்சிக்குதுதா? இதெல்லாம் கம்மி. டிவிஷனை ஓட்டி பாரு. என்ன பைக் வரும். ஓகே நண்பா, வந்ததுக்கு ஒரு 20 கட்டை சுற்றியாச்சு. பக்கத்து வயல் இப்போ தான் உடச்சி விட்ருக்குறாங்க. அதையும் வந்து ஒட்டுக்கா காய வச்சுட்டு சுற்றிக்கிட்டு ஒட்டுக்கா பணம் வாங்கிக்கான்ட்டாங்க. நாங்கள் சுற்றிக்கிட்டு பில்லை நோட்டில் எழுதிட்டு போக வேண்டியதான். ஆனால் நாளானைக்கு காசு கொடுத்துருவாங்க. எப்பேற்படுத்தி நாளானைக்கு காசு கொடுத்துருவாங்க. பயந்துக்கு தேவையில்ல. ஓகே நண்பா, இது 50 டியில் எப்படி பேலன்ஸ் சுற்றுதுன்னு நீங்களே சொல்லுங்கள். ஆனால் 40 ஜிபியில் பிடிஓ இந்த அளவுக்கு ஸ்பீடு கிடையாது. அதை ஆல்ட்ரு பண்ணி போட்டும் அது செட் ஆகலை. என்னதான் இருந்தாலும் மேனுஃபேக்சரிங்லேயே வர செட்டிங் தான். நம்ம ஆல்ட்ரு பண்ணுறது தான். வேணும்னா அந்த பேலருக்கு மட்டும் நம்ம பிடிஓவோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணால் வேணால் செட் ஆகணும்பா. இது ஒரே கத்தியில் வந்துருமா? ஓகேன்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணு. மீண்டும் நாளை வேறு ஒரு வீடியோவில் உங்களை அனைவரும் சந்திக்கிறேன். பாய். அது ஆவாதா? ஏடா அதேடா உடச்சா? ஓகே நண்பா, ஒரு நல்ல காரியம் பண்ணி விட்டாங்க. அருகிந்தி அவனை உடச்சிட்டாங்க.
55 ரூபா. 55 ரூபா காலியாம். அரிகம்பி ஒன்று உடச்சிட்டா லூஸாக இருக்குண்ணா எல்லா கம்பியும். ஓகேன்பா, மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பாய், டாக்டர். அவ்வளோதான், எல்லாம் சுற்றியாச்சு. 20 கத்தை கம்ப்ளீட் முடிஞ்சது. அடுத்து எண்ணி சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். 20 கத்தை.